ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் டின்னருக்கு செய்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் வச்சு கொஞ்சம் வித்தியாசமான செய்யக்கூடிய இந்த டிஃபன் ரெசிபி வயசானவங்களுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய ரெசிபின்னு சொல்லலாம். எப்போதுமே அவல் வச்சு ஒரே மாதிரி பண்ணாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி. அதனால் நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு கப்பு அவல் எடுத்துட்டுருக்கேன், கெட்டி அவல் எடுத்துட்டுருக்கேன். இது நல்லா வறுத்துடலாம். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே அது ஒரு மிக்ஸி ஜாரில் ரவை மாதிரி பிடிச்சின்னு வந்துடலாம். மாவாக வேண்டாம், ரவையாக பிடிச்சின்னு வந்துடலாம். நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, நல்லா வெடித்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ நல்லா சவக்க வறுத்தலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமே நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதோட ஒரு கப்பு கேப்சிகம் எடுத்துக்கிறேன். கேப்சிகமும் நல்லா வதக்கிடலாம். ஒரு கப்பு துருவின கேரட்டு. இப்போ எல்லாம் ஒரு நிமிஷம் போட்டு வதக்கினாலே போதும். கேரட்டும் நல்லா வதக்கியாச்சு. இதோட வேறு என்னென்ன காய்கறி, கோஸ் சேர்த்துக்கலாம். இந்த கேப்சிகம்லேயே எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை மிளகா, இஞ்சி சேர்த்துட்டுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. இப்போ நம்ம இந்த அவல் ரவை அளந்து எடுத்த டம்ளராலே 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு. அவலுக்கு தண்ணி நிறையா தேவைப்படாது, அதனால் 2 டம்ளர் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சுட்டுருக்கு. நம்ம அவல் ரவை ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலரிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலரியாச்சு. கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆகட்டும் வேகிறதுக்கு. அவல் ரவை உப்புமா ரெடி. எல்லா வெஜிடபிளும் சேர்த்து நல்லா இதுவாக பண்ணியிருக்கோம். ஒரு கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அருமையான அவல் ரவை உப்புமா ரெடி. ரொம்ப வித்தியாசமான இருக்குங்க. எப்போதும் அவல் பண்ணுற மாதிரி இல்லாமல் வித்தியாசமான உப்புமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.